ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆர்டர்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பர்த்டேக்காக தான் ஆர்டர் வந்துருந்துச்சு. 1 kg ப்ரௌனியை லேயராக வச்சு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் 1 kg ப்ரௌனி ஸ்லாபாக ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு லேயர் எப்போவுமே அந்த கேக் பேஸ்க்கு 1 இன்ச் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் கேக் பேஸ் அளவு வச்சு அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து செகண்ட் லேயர் அதை விட சின்னதாகவும், தேர்ட் லேயர் அதை விட சின்னதாகவும், ஃபோர்த் லேயர் அதோட சின்னதாகவும் நம்ம பார்த்து கரெக்டாக சைஸ் வச்சு கட் பண்ணிக்கணும். எனக்கு ஆல்ரெடி சைஸ் தெரியுங்கிறனால அது தகுந்த மாதிரியே கரெக்டாக சாக்லேட் அது போட்டு பேக் பண்ணியிருந்தேன். பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். கரெக்டாக பெரிய ஸ்லாபில் டார்க் சாக்லேட்டும் அதுக்கு அடுத்த ஸ்லாபில் ட்ரிபிள் சாக்லேட்டும் போட்டு லோட் பண்ணி பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ ஃபட்ஜியாக இருக்குன்னு. ஸோ ஃபட்ஜியாக இருக்கனால அதை ஒவ்வொரு பீஸையும் எடுக்கிறப்ப பீஸ் நமக்கு உடையும். அதை நம்ம பார்த்து தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க சின்ன பீஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த பெரிய 2 இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஃபட்ஜியாக இருக்கனால உங்களுக்கு பீஸ் ரொம்ப உடையும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பார்ச்மெண்ட் பேப்பரையே அப்படியே கிழிக்கிற மாதிரி நடுவில் கத்தியை நல்லா ஷார்ப்பாக வச்சு போட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை கிழிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம குப்பரக்கை போட்டு அந்த மேலே உள்ள பார்ச்மெண்ட் ஷீட்டை உருக்கிச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த வாட்டி பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஆர்டர் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறதில்ல, இது நான் கொரியர் தான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கொரியருக்கு நான் ஒவ்வொரு லேயரையும் தனித்தனியாக கிளிங் ரேப் போட்டு நல்லா டேமேஜ் ஆகாத அளவுக்கு பேக் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நீங்கள் ப்ரௌனி கொரியருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கிளிங் ரேப் பண்ணி சென்ட் பண்ணால் பீஸ்க்கு எந்த டேமேஜுமே ஆகாது. பீஸ் உடையாமலே உங்களுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி நான் கிளிங் ரேப் போட்டு ஒவ்வொரு லேயரையும் பேக் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஒயிட் சாக்லேட் கனாஷ் அண்ட் டார்க் சாக்லேட் கனாஷ் ரெண்டுமே கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதையும் சேஃபாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் லேயரை கேக் பேஸோடையே சேர்த்து கிளிங் ரேப் பண்ணிட்டேன். அதை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லையும், அடுத்து செகண்ட் அண்டு தேர்ட் லேயர்லாம் இன்னொரு பாக்ஸ்லையும் நல்லா கிளிங் ரேப் பண்ணி பேக் பண்ணியாச்சு. காம்ப்ளிமெண்ட்டாக கிட்கேட்டும் டைரி மில்க்கும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கப் கேக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சாக்லேட் கப் கேக்கு. அதுவும் அவங்க கேட்ட மாதிரியே ரெடி பண்ணி அதோட பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. ப்ரௌனி எந்த டேமேஜும் இல்லாமல் கஸ்டமருக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு. அவங்களும் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி எனக்கு வீடியோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். கப் கேக்ஸை கூட டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி கப் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் ஆர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.